ஹலோ வணக்கம். பொதுவாக நம்ம பைக்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேட்டகரி இருக்குது. அதில் இது ஒரு கேட்டகரி. நானுமே இது வரைக்கும் இந்த வண்டியை ஓட்டி பார்க்காதனால இந்த வண்டியை பற்றின அருமைகள் எனக்கு சத்தியம் இது வரைக்கும் எனக்கு தெரியல. இப்போ நான் செகண்ட் ஹேண்ட் அந்த பைக் இப்போதைக்கு வாங்கியிருக்கேன். ஓட்டின வரைக்குமே ஏன் இந்த வண்டி இன்னும் வரைக்கும் நான் இது வரைக்குமே நான் ஓட்டி பார்க்காம இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பு பண்ண மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன் அப்படின்னா பொதுவாக பைக் ரிவ்யூவராக இருக்கட்டும், கார் ரிவ்யூவராக இருக்கட்டும், எல்லாரும் சரியாக ரிவ்யூ பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ரிவ்யூ பார்க்குறேன் அப்படின்னா ஒரு தெளிவான பதில் அந்த வீடியோ மூலமாக எனக்கு கிடைக்கும். ஆனால் அந்த வீடியோ வந்து எதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறது வீடியோ எடுக்கிறவங்களுக்கும் தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு சத்தியமான தெரியல. ஏன்னா ஒரு டாபிக்குள்ளே உள்ளே போவாங்க, உள்ளே போயிட்டு வெளியே வந்தான்னு பார்த்தீங்கன்னா வேறு டாபிக் மாதிரி உள்ள இருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ரிவ்யூ பார்த்துட்டு நிறைய பைக்ஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நான் இது வரைக்கும் புது பைக்குமே வாங்கினது கிடையாது, செகண்ட் ஹேண்ட் பைக் தான். வேற ஆள் கூடிய பேச்சை கேட்டுட்டு இந்த பைக் நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வச்ச பைக்கு இதுவும் ஒன்று. நான் இதுக்கு முன்னாடி ஹங்கு பைக் வச்சுருந்தேன். அந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த பைக்கு ஓட்டின பிறகு தான் தெரியும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த பைக் கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் தான் ஒரு 4 பைக் வாங்கியிருப்பேன். 4மே ஹங்கு பைக் தான். 5ஆவதாக இந்த பைக் வாங்கியிருக்கேன். இந்த பைக்கு நான் இந்த பைக் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் நான் போகவே இல்லை. யதார்த்தம் ஒரு கடைக்கு போன இந்த பைக் இருந்து ஓட்டி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்து, அதனால இந்த வண்டி எடுத்துட்டேன். அப்பாச்சி 160 இந்த பைக்கை பற்றி நான் பேச போகிறேன். என்ன பேச போகிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அப்பாச்சி அப்படின்னால வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். அதாவது வண்டி வந்து ரொம்ப பிக்கப் நல்லா இருக்கும், ஆனால் வைப்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து எல்லாத்துக்கும் அந்த வைப்ரேஷன் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வைப்ரேஷன் செட் ஆகவே செய்யாது. வண்டி நம்ம எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகிறோமோ ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு க்ரூசிங் ஸ்பீடில் வந்து ஒரு வண்டி கரெக்டாக செட் ஆகி வைப்ரேஷன் எதுவுமே இல்லாமல் திணறாமல் கரெக்டாக போச்சு அப்படின்னா அந்த இன்ஜின் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். அது போக நம்ம ஓட்டுற ரைடருக்குமே அப்போ தான் நல்லா இருக்கும். அதை தவிர்த்துட்டு அப்பாச்சி 2 பார்த்தீங்க அப்படின்னா பிக்கப் நல்லா இருக்கும், ஆனால் வைப்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால அந்த வண்டி வந்து நிறைய பேர் எடுக்கிறது கிடையாது. ஒரு ஃபெயிலியர் வண்டினே சொல்லலாம். இதுக்காண்டி மட்டும் தான், வைப்ரேஷன் காண்டி. அதை தவிர்த்துட்டு அந்த வண்டியில் மற்றபடி பெருசாக குறைகள் எதுவுமே இருக்காது. அப்பாச்சி ஒரு நல்ல வண்டி, அதாவது ரைடிங் பொசிஷனுமே சூப்பராக இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்தபடி அந்த 4V வந்து இறக்குனது ஏன் இந்த அளவுக்கு இன்னும் சேல்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த டிசைன் வந்து ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணியிருந்தாங்க. அதனால தான் டிசைன் ஓரளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்காமல் போயிருந்தேன். ஆனால் மற்றபடி வண்டியை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 ஃபெயிலியர் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ். அதை தவிர்த்துட்டு இந்த வண்டியில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. வண்டி சூப்பராக இருக்குது. ஒரு 100ல் போனால் கூட வண்டி வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ஸ்பீடாக போகுது பயம் அப்படிங்கிற மைண்ட் செட் நம்மளுக்கு வரவே செய்யாது. சாலிடாக ஸ்டேபிளாக போகுது, எந்த பிரச்சனைகளும் அழகாக போகுது. அந்த மாதிரி பைக் தான் அந்த அப்பாச்சி 160 நீங்கள் 160 அந்த பைக்கு செக்மெண்ட் வச்சுட்டு R15 இதையும் கம்பேர் பண்ணவே கூடாது. இது வந்து ஏர் அண்ட் ஆயில் கூல்டு இன்ஜின். ஏர் கூல்டு இன்ஜினுக்கும் லிக்விட் கூல்டு இன்ஜினுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. லிக்விட் கூல்டு இன்ஜினோட போர் சைஸும் சரி, அதோட ப்ரோக்ராமே வித்தியாசமாக இருக்கும். இதையும் கம்பேர் பண்ணவே கூடாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ்காண்டியே அதிகமாக அந்த லிக்விட் கூல்டு இன்ஜின் அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ஏர் கூல்டு இன்ஜின் அப்படி கிடையாது. நார்மல் கம்யூட் யூஸருக்கு நல்லா இருக்குன்னு, அது போக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த ஏர் அண்ட் ஆயில் கூல் இன்ஜின் வந்து மேக் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் விட்டது. அந்த ரெண்டுமே எந்தெந்த பொசிஷனுக்கு அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம பைக்கை வாங்குறதும் சரி, பைக்கை பற்றி பேசுகிறது இருக்கிறோம். அதை தவிர்த்துட்டு 19 ஒரு பைக்கு மேலேயும் சரி, எந்த ப்ராடக்ட் மேலேயும் ஒரு கருத்து வந்து வைக்கக்கூடாது. நிறைய பேர் இந்த அப்பாச்சி நல்லா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் இதுவரையும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வண்டி ஓனரை தவிர்த்துட்டு மற்றபடி யாருக்குமே இந்த வண்டி நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி யாரும் பேசுறது கிடையாது. ஆனால் மற்றபடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்பாச்சினால வைப்ரேஷன் நல்லா இருக்காதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அப்பாச்சி வண்டி உண்மைக்குமே சூப்பராக இருக்குது. நிறைய பைக் அண்டர் ரேட்டட் பைக்காக இருக்குது. அதில் ஒரு பைக் தான் அப்பாச்சி 160 இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பைக்கோட டிஸ்க் பிரேக் தான். பிரேக்கிங் வந்து சத்தியமாக நல்லா இல்லை. சுத்தமாக இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு இந்த ஸ்பீடுக்கு இந்த பிரேக் சுத்தமாக செட் ஆகவே செய்யலை. டிவிஎஸ் வந்து கண்டிப்பாக பைப்ரேக் கேலிபரோ நிசின் கேலிபரோ கண்டிப்பாக கொடுத்தா நல்லா இருக்குது. இது அவங்களோட ஓன் கேலிபர் நினைக்கிறேன். எந்த பேருமே கிடையாது. பிரேக் தான் இந்த பைக்கில் நான் பார்த்த மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் இந்த வண்டியில் எந்த குறையுமே கிடையாது. வண்டி பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. பில்டு குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் எல்லாமே பிளாஸ்டிக் தான். பில்டு குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்குது. மற்றபடி இந்த வண்டியில் பெருசாக சொல்லிக்கிட்டே போகலாம். நான் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. நான் செகண்ட் ஹேண்ட் பைக் மார்க்கெட்டில் ஒரு பைக்கை தேடுறேன் அப்படின்னா நான் ஒரு மைண்ட் செட்டில் தான் தேடுவேன். அந்த பைக்கில் இது ஒன்று கண்படாத நேரத்தில் எனக்கு கண் பட்டுச்சு. அதாவது நான் தேடாத நேரத்தில் எனக்கு கண்ணில் பட்டுச்சு. அப்படிங்கும் போச்சுல எனக்கு ஒரு நல்ல பைக் இந்த ரேட்டு கிடச்சி. இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 நான் எடுத்தேன். ஆனால் 2 டயருமே சுத்தமாக மோசம். டயரே இல்லை. டயரை மாற்றி நான் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிட்ட வந்துட்டு. இன்னும் வண்டியில் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. இந்த அப்பாச்சி 160 பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண இது BS4 மாடல். இந்த மாடலுக்கும் இப்போ அந்த மாடலுக்கும் இன்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. எல்லாமே ஒரே பெர்ஃபார்மன்ஸ் தான். அது போக சின்ன அந்த BHP மட்டும் மாறி இருக்கு. மற்றபடி பெரிய வித்தியாசம் கிடையாது. டிசைனில் மட்டும் தான் மாறுதல் கொண்டு வந்திருக்கேன். அதில் என்னென்னு கேட்டீங்கன்னா ஹெட்லைட் மட்டும் தான். இப்போ அந்த ஹெட்லைட் ஓரளவுக்கு பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி அந்த சின்சான் டிசைன்லாம் வந்துச்சுல, அது சுத்தமாக நல்லா இல்லை. வீடியோவில் நான் பெருசாக இந்த வண்டியை பற்றி புகழ்ந்ததும் சரி, வேறு மற்றபடியும் சரி எதுவும் பேசுகிறது இல்லை.
பொதுவாக நீங்கள் ஒரு பைக் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன பர்பஸ்க்காண்டி பைக் எடுக்கிறீங்க அதை வந்து மைண்ட் செட்டில் வச்சுவாங்க. அதோட உங்களோட பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் உங்களோட தேவையை பொறுத்து வண்டி எடுங்க. அதை தவிர்த்துட்டு இந்த பைக் நல்லா இருக்குது, இவ்வளோ ரேட்டுக்குள்ளே இருக்குது, என்னோட பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு எந்த பைக்குமே வைக்காதீங்கன்னு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட தேவையை பொறுத்து வண்டி எடுங்க. அதுதான் எல்லாத்துக்கும் ஒரு சரியான பதிலாக இருக்கும். அதை தவிர்த்துட்டு வண்டி எடுத்துட்டு நான் ஒரு மைண்ட் செட்டில் இந்த பட்ஜெட்டு வண்டி எடுத்துட்டு இந்த வண்டி எனக்கு செட் ஆகலை அப்படின்னா அந்த வண்டியை பற்றி தயவு செஞ்சு கழுவி ஊற்றாங்க. நான் தமிழில் நிறைய யூடியூபரில் பார்த்துட்டேன். இப்போ இதே மாதிரி பல்சரில் F250 அப்படிங்கிற ஒரு பைக் இருக்குது. அதாவது செமி ஃபேட் பைக்கு N250. ஆமாம், அது வேறு. F250 அது வேறு. F250 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய வீடியோவில் பார்த்தேன். இவ்வளோ பிரச்சனை இந்த வண்டியில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயிலில் போட்டு உள்ளே வந்து பெருசாக பேசியிருக்க மாட்டாங்க. அதாவது டிஸ்அட்வான்டேஜ் பெருசாக பேசியிருக்க மாட்டாப்புல தம்ப்நெயிலில் போட்டு இவ்வளோ பிரச்சனை அந்த வண்டியில் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தா பெரிய பிரச்சனை அந்த வண்டியில் இல்லவே இல்லை. இந்த மாதிரி இங்கே தம்ப்நெயில்ஸ்க்காகவும் சரி, வியூஸுக்காண்டியும் சரி, ஒரு வண்டியை தப்பாக காணிக்க மாதிரி காணிச்சு உள்ள நல்லா தான் பேசாங்க. ஓப்பனாக அந்த வண்டியில் என்ன இருக்குது அதை மட்டும் போடுங்க. அதை தவிர்த்து இந்த வண்டியில் இப்படி பிரச்சனை இருக்கா, இப்படி இருக்குமோ, லாங் லைஃப் எப்படி இருக்குமோ அப்படிங்கிறத நீங்களாக ஒரு கற்பனை பண்ணி எதுவுமே சொல்லுவாங்க. எல்லா வண்டியுமே ஒரு பர்பஸ்க்காண்டி லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்பஸ் அதை வண்டி பூர்த்தி செய்தால் தான் பார்க்கணும். அதை தவிர்த்து வேறு எதுவும் பார்க்காங்க. அப்பாச்சி 164 உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப நல்ல வண்டி. நான் இவ்வளோ நாள் இந்த வண்டி ஏன் மிஸ் பண்ணேன் அப்படின்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிரேக்கு மட்டும்தான் ரொம்ப ரொம்ப பெரிய மைனஸ். நான் இதுக்கு முன்னாடி ஹங் வச்சிருந்தேன்ல, அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பிரேக் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நான் அடிக்க நினச்சா அந்த இடத்துல வண்டி நிற்கும், அந்தளவுக்கு வண்டி நல்லா பிரேக் நல்லாயிருக்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. வண்டி சாலிடாக போகுது, பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. ஆனால் வண்டி பிரேக்கிங் வந்து எனக்கு பயந்து பிரேக்கை அப்ளை பண்ணேன். நான் அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. பிரேக்கிங் சுத்தமாக நல்லாவே இல்லை. பிரேக்னா கண்டிப்பாக வேறு கேலிபர் தான் போட போகிறேன். பை பிரேக் கேலிபர் அதான் போட போகிறேன். நான் சொந்தமாக போட போகிறேன். ஏன்னா நான் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான். அப்படிங்கும் போது எனக்கு ஃபஸ்ட்டு இன்ஜினும் சேசிஸ் எனக்கு ஸ்டேபிளாக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பண்ணுற ஃபுல்லாக நான் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கும். அதே மாதிரி தான் பிரேக்கிங் சிஸ்டத்தை நான் மாற்ற போகிறேன். வேறு மற்றபடி இந்த வண்டியில் பெருசாக குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அப்பாச்சி 164 ரொம்ப ரொம்ப நல்ல வண்டி. நான் ஏன் இந்த வீடியோவில் பெருசாக அந்த வண்டியை பற்றி டெக்வைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப பெருசாக பேசலை அப்படின்னா நிறைய பேர் அந்த வண்டியை பற்றி பேசியிருக்காங்க. இந்த வண்டியை நான் ஏன் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மைண்டை மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன். நான் பேசுகிறது எதுவும் குறையில்தான் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்க. ஒரு சிம்பிளான வீடியோ தான், லைட்டாக என்ன எனக்கு தோணுன மைண்டை நான் பேசிட்டேன். அவ்வளோதான் நண்பா. மீண்டும் இடத்துல சந்திப்போம்.